இன்று காலை திருச்சி பாஜக சார்பில் வருகின்ற சுதந்திர தினத்தை முன்னிட்டு அனைத்து வீடுகளிலும் சுதந்திர கொடியை ஏற்றும் அறிவிப்பை முன்னிட்டு இன்று காலை இருசக்கர வாகன பேரணி மேஜர் சரவணன் நினைவு இடத்தில் இருந்து வரகனேரி வரை நடைபெற இருந்தது. இப்பேரணிக்கு காவல்துறை அனுமதி அளிக்காததால் அவர்கள் அலுவலகத்தில் அருகிலேயே பேரணி நடத்தி மற்றும் பாஜக சார்பாக மாநில இளைஞர் அணி பொதுச் செயலாளர் கௌதம் பத்திரிகையாளர்களுக்கு பேட்டி அளித்தார். திருச்சிராப்பள்ளியில் இருந்து நிருபர் எல் பாபுவின் அறிக்கை. அனைவருக்கும் வணக்கம். ஆகஸ்ட் 15 முன்னிட்டு 78வது ஆண்டு சுதந்திர தின விழாவோட கொண்டாடும் விதமாகவும் நம்ம நாட்டோட ஒற்றுமையை தேசிய அளவில் கொண்டு போகணுங்கிறதுக்காக நமது பாரத பிரதமர் இந்தியா முழுக்க அனைத்து வீடுகளிலும் தேசிய கொடி ஏற்றணும். ரெண்டாவது, சட்டமன்ற வாரியாக 234 தொகுதியிலும் தமிழ்நாட்டில் இருசக்கர வாகன பேரணி ஏற்பாடு அருமைமிகு மாநில தலைவர் அண்ணன் அண்ணாமலை அண்ணன் அவர்களின் ஆணைக்கிணங்க இன்று இளைஞரணி மாநில தலைவர் ரமேஷ் சிவா அவர்கள் ஒப்புதல் திருச்சியில் நடைபெற்றது. ஆனால் இங்கே தமிழ்நாடு அரசாங்கம் திராவிட மாடல் அரசுங்கிறாங்க. திராவிட மாடல் அரசு நடக்குதா இல்லை பிரிட்டிஷ் கவர்மெண்ட் நடக்குதான்னு தெரியல. நம்ம நாட்டோட ஒரு தேசிய கொடியை, நம்ம பாரதத்தின் அடையாளமான ஒரு தேசிய கொடியை எடுத்துட்டு போகிறதுக்கு கூட இங்கே திருச்சியில் காவல்துறை அனுமதிக்கல. நேற்று நைட்டில் இருந்து மிகவும் அச்சுறுத்தலான செய்தி. இருசக்கர வாகனத்தை சீஸ் பண்ணிடுவோம், உங்களை ரிமாண்ட் பண்ணிடுவோம், நாங்கள் சொல்கிற மாதிரி கேட்கணும், இல்லைன்னா நீங்கள் வரக்கூடாது. ஒரு காரில் நம்மளோட கார்கில்ல வீரமரணம் அடைந்த மேஜர் சரவணன் சிலையில் வாவேஸ் ஐயர் சுதந்திர போராட்ட தியாகி அவர்கள் இல்லம் வரைக்கும் செல்றதா இருந்துச்சு இந்த வாகன பேரணி. ஆனால் இதை காவல்துறை முற்றிலுமா ஒரு 200 போலீஸை கொண்டுட்டு போட்டுட்டு எல்லா இடத்துலையும் பேரிகேட் போட்டுட்டு எங்கேயுமே விட முடியல. ஒருத்தவங்க 2 பேரும் கூட எங்களால் அந்த இடத்துக்கு போக முடியல. அந்த சூழ்நிலையால நம்ம கட்சி ஆஃபீஸ்ல இருந்து இருசக்கர வாகன பேரணி நடைபெற்று இந்த இடத்துக்கு வந்துட்டோம். இந்த நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது. என் பேர் கௌதம் நாகராஜன், இளைஞரணி மாநில பொதுச் செயலாளர். கண்டிப்பாக அடுத்த மீண்டும் இந்த நிகழ்ச்சி நடைபெறும். கண்டிப்பாக திருச்சி மாவட்டத்தில் நடைபெறாமல் இருக்காது. நாளைக்கு எல்லாரோட வீட்டுக்கும் நடைப்பயணமாக தேசிய கொடி ஏந்தி நடைப்பயணமாக போறோம். எல்லா வீட்லையும் தேசிய கொடி ஏற்றணும். ஆகஸ்ட் 15 3 நாளுக்கு 13, 14, 15 3 நாளுக்கு எல்லா வீட்லையும் தேசிய கொடி. அதனால தலைமையிலேருந்து தேசிய கொடி கொடுத்துருக்காங்க. எல்லா வீட்டுக்கும் தேசிய கொடி கொண்டு எல்லா வீட்லையும் தேசிய கொடி ஏற்றி கண்டிப்பாக ஏற்ற சொல்லுவோம். எல்லாரும் நடைபயணமா தேசிய கொடி ஏந்தி போறோம். எந்த தடுப்பு வந்தாலும் அதை மீறி செயல்படுவோங்கிறத இதன் மூலமா தெரிவித்துக் கொள்கிறேன். இல்ல வாகன பேரணிக்கு அனுமதி கேட்டு கடிதம் காவல்துறை நேற்று ஐஎஸ் ஏசியை பார்க்கறதுக்காக போனோம், கமிஷனரை பார்க்க போனோம். ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னு உடனே அனுப்பி விட்டுட்டாங்க. அப்புறமேட்டு உதவி ஆணையரை போய் பார்க்க போனோம். மைக் 20ல உள்ளவரை அவரை பார்க்க முடியல, வெளியூர் போயிருக்காரு. நாங்க ஏசி ஆபீஸ்க்கு வர்றதுக்குள்ள கமிஷனர் ஆபீஸ்ல இருந்து மைக்கில் அலறாங்க. உடனே பிஜேபி தேசிய கொடி ஏந்தி பேரணி போறாங்களா, உடனடியாக அதை போய் ஸ்டாப் பண்ணுங்க. வாங்கின பெட்டிஷனை பார்த்தாங்களான்னு கூட தெரியல. இன்னைக்கு தேதி போட்டிருக்கோம், ஆனா நேற்றே உடனே போலீஸை போட்டு அங்க அனுப்பிட்டாங்க. அது மாதிரி நாங்க முறையா அனுமதி பெற்று செய்யணும் தான் அனுமதி கேட்டோம். ஆனா சரியான முறையில எங்களுக்கு அனுமதி தரல. எங்களை எந்த அதிகாரியும் பார்க்கல. அதனால அமர்வு நீதிமன்ற காவல் ஆய்வாளர்கிட்ட முறைப்படி பெட்டிஷன் கொடுத்துருக்கோம். அவங்க மறுப்பு தெரிவிச்சு லெட்டர் கொடுத்தாங்க.